நேற்று டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் சாச்சனா வீட்டுக்குள்ளே வந்துட்டு பயங்கர டென்ஷனாகி கத்துவாங்க. முத்துக்குமரன் அதுக்கு சரியான பதிலெலாம் கொடுத்துருப்பாரு. மஞ்சரி அவங்கள சமாதானப்படுத்தி போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் உள்ள பிக்சரில் வராங்க. செம்மையான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஹே, அவங்க உனக்கு கலாய்க்கிறது உனக்கு வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லிடு. ஆனால் அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் கேம் விளையாடுறாங்கன்னா அது அவங்களோட கேம். நீங்கள் இப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இதுதான் மெயினாக வேணும். ஏன்னா இந்த இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட சௌந்தர்யா அந்த பாட்டு எழுதினோடனே ஜாக்லின் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிறைய கேர்ள்ஸ் வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி கேம் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போது ஒருத்தரை போய் நம்ம ரொம்ப டார்ச்சர் கொடுத்தோம்னா ஒருத்தன் தற்கொலை பண்ணுவான், ஒருத்தர் கொலை பண்ணுவான். அது அவனோட விருப்பம். அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதுதான் இங்கே வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ ஜாக்லின் சொல்கிறாங்க அது அவங்க வே ஆஃப் கேம், அதை நம்ம திருத்த முடியாதுன்னு. உடனே சாச்சனா சொல்கிறாங்க அது என்னை காயப்படுத்துது இல்லைக்கா, அதனால நான் சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் கேட்குறாங்க, சரி நீ இப்போ கத்தி பேசுகிறல்ல, அது எல்லாரையும் காயப்படுத்துது, நீ சொன்ன கேட்பியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கேட்டு தான் ஆகணும், எல்லாரையும் காயப்படுத்துதுன்னா நான் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியாச்சு, அவங்க எந்த சத்தத்தையும் குறைச்ச மாதிரியே தெரியலை. பட் ஸ்டில் அந்த இடத்துல ஜாக்லின் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இப்படி ஆமாம் சத்தத்தை குறைச்சி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. உடனே மஞ்சரி வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க, பாய்ஸ் டீம் வந்து குக் பண்ண உள்ளே வரலாமான்னு சொன்னோடனே இங்கே சாச்சனாவும் சரி வர சொல்லுங்கள். அப்போது ஜாக்லின் சொல்கிறாங்க இப்படி தான் நம்ம எல்லா டைமும் விடுறோம், ஆனால் அவங்க உள்ளே விடவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு சாச்சனாவும் சரி நான் டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதோடது முடியுது. இப்போ இது ஜாக்லின் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் சாச்சனாக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி மார்னிங் அன்சீனில் கூட ஜாக்லின் வந்து சாச்சனா கிட்ட சொல்கிறாங்க, அந்த 100 தோப்புக்கரணை நீ போட சொன்னது ரொம்ப பெரிய தப்பு, கண்டிப்பாக தப்பு. உடனே சாச்சனா சொல்கிறாங்க முடியலன்னு அவன் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு அவனை போட சொன்னேன், யார் அவனை போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் இல்லடி, 100 தோப்புக்கணுங்கிறது ரொம்ப தப்புடி, ஜெஃப்ரி இப்போ பர்சனலாக எடுக்கணும்னா எடுத்தான்னா போச்சு, அவன் சரின்னு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போவும் சாச்சனா தப்பை ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியலை. பட் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜாக்லின் வந்து அந்த இடத்துல எடுத்து சொன்னது, கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தப்பு அநியாயமான தப்பு பண்ணும்போது அதை எடுத்து சொல்லி தான் ஆகணும். 100 தோப்புக்கணுங்கிறத உடஞ்சிருவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.